ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து பாஜக தேசிய தலைவர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தியதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சென்னையில் பாஜக தலைவர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்று சென்னையில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே தற்பொழுது என்ன நிலைப்பாடு என்பது குறித்து நாம் பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இடத்தில் கேட்போம். மேடம், நீங்கள் உங்களுடைய ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் குறித்தான நிலைப்பாட்டை இன்னைக்கு உங்கள் தலைவரோட ஆலோசனை நடத்தினீங்கன்னா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க மேடம்? ஒரு முதல் கட்ட ஆலோசனை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இன்னும் முடிவான ஆலோசனை முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் முதல் கட்டமாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தி இருக்கிறோம். இன்னும் காலம் இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களை நாங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இன்னும் அங்கே உள்ள மாவட்ட கமிட்டியை கூப்பிட்டு வேட்பாளர் தேர்வு பற்றிய சில யோசனைகளை எல்லாம் நாங்கள் கேட்க வேண்டும். அதனால் முதல் கட்டமாக ஒரு ஆரம்ப கட்ட ஆலோசனையை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இன்னும் 2-3 நாட்கள் கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்திற்குள் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தொடர்பு கொண்டு பேசி ஒரு முடிவுக்கு